Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா விண்டோஸ்ல இன்பில்ட்டா இருக்கக்கூடிய கிளிப்போர்ட் ஹிஸ்டரியை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் கூடவே கிளிப்போர்ட் ஹிஸ்டரி யூஸ் பண்ணி மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி மல்டிபிள் ஐட்டம்ஸை பேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இனிமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, சிஸ்டமில் ஒர்க் பண்ணக்கூடிய நம்ம எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட்கட் கீ தான் Ctrl+C and Ctrl+V, அதாவது காப்பி அண்ட் பேஸ்ட். பட் நார்மலாக ஒரு டேட்டாவை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணும்போது கிளிப்போர்டுங்கிற மெமரியில் டெம்பரரியாக தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிரும். அதை தான் நாம் Ctrl+V கொடுத்து மல்டிபிள் டைம்ஸ் என்ன பண்ணுறோம்னா பேஸ்ட் பண்ணுறோம். ஒருவேளை நமக்கு தேவையான மல்டிபிள் டேட்டா, மல்டிபிள் ஐட்டம்ஸை வரிசையாக காப்பி பண்ணுறோன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு இந்த முதல் வார்த்தை தீம்ஸுங்கிற அந்த வார்த்தையை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்ததாக இந்த இமேஜை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணியாச்சு. அண்ட் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணும்போது கவனிச்சிங்கன்னா Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணும்போது கடைசியாக நம்ம என்ன காப்பி பண்ணமோ அதுதான் பேஸ்ட் ஆகும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன காப்பி பண்ணுறோமோ அது கிளிப்போர்டில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த ஐட்டம், அந்த டேட்டாவை ஓவர் ரைட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன ஆகுது, அங்கே ஸ்டோர் ஆகுது. ஸோ அப்போது மல்டிபிள் ஐட்டம்ஸ், அதாவது மல்டிபிள் டேட்டாஸை காப்பி பண்ணி அதில் இருந்து நமக்கு தேவையான குறிப்பிட்ட டேட்டாஸை மல்டிபிள் டைம்ஸ் பேஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரியை எனேபிள் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. அதில் இருக்கிறதுலே சிம்பிளான வழி பார்த்தோம்னா Windows+V ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டர்ன் ஆன் பண்ணிக்கலாம் டைரெக்டாகவே. இல்லைங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், Windows 10 or Windows 11 யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக உங்கள் ஸ்டார்ட் பட்டனை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்டார்ட்டை நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணாலும் சரி, அங்கே செட்டிங்ஸ் உண்டு. நீங்கள் சிஸ்டம்குள்ளே போயிட்டு அதில் கிளிப்போர்ட் நீங்கள் எடுத்தாலும் சரி, இல்லை டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிப்போர்ட் நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே கிளிப்போர்ட் செட்டிங்ஸ் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக டிசேபிள் பண்ணி தான் இருக்கும். அதை நாம் அங்கே என்ன பண்ணலாம்னா எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தோம்னா சிங்க் ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் உங்கள் டெஸ்க்டாப், லேப்டாப், ஸோ மல்டிபிள் டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெஸ்க்டாப்பில் நீங்கள் என்ன காப்பி பண்ணுறீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளிப்போர்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த கிளிப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் டிவைசஸில் சிங்க் ஆகிருக்கும். டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் டிவைசஸில் இருந்தும் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நாம் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே இந்த கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரியை மட்டும்தான். ஸோ ஒன்ஸ் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ண கையோட சேம் இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா நான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சென்டென்ஸ் என்ன பண்ணுறேன்னா Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணியாச்சு. அண்ட் இந்த பிக்சர் என்ன பண்ணுறோம்னா Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதுக்கடுத்து இந்த ஒரு டெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணியிருக்கிறோம். இப்போ நார்மலாக நம்ம Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணோம்னா ரீசெண்டாக ஃபைனலாக நம்ம என்ன காப்பி பண்ணமோ அதுதான் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகும். ஸோ நார்மலாக Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக Windows+V கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ கிளிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் காப்பி பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. அதில் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒருவேளை சேம் சென்டென்ஸை நீங்கள் மறுபடியும் பேஸ்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் இதுக்கப்புறம் நீங்கள் Windows+V யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக Ctrl+Vயை நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் Windows+V கொடுத்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு சேம் மறுபடியும் Ctrl+V கொடுத்து நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். MS வேர்டில் ஓகே ப்ரோ, பட் எக்ஸலில் எப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இங்கே நம்மக்கிட்ட ஒரு 3 ஷீட் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தா நம்ம லெட் ஃபங்க்ஷன். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம், Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணலாம். நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஸ்கேப் கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு போயிட்டு ஸோ அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை Ctrl+C கொடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், காப்பி பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி எஸ்கேப் கொடுத்துடலாம். அண்ட் இந்த டேட்டாவையும் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிடலாம். அண்ட் சேம் எஸ்கேப். ஸோ இப்போ நம்ம ஒரு நியூ ஷீட் எடுத்துக்கலாம். ஸோ அங்கே நல்லா கவனிங்க, Windows+V கொடுக்கும் போது நமக்கு அந்த 3 வருது இல்லையா. ஸோ ரீசெண்டாக நம்ம காப்பி பண்ணது, அந்த கடைசியாக நம்ம காப்பி பண்ணும்போது சம்டைம்ஸ் பார்த்தோம்னா கிளிக் பண்ணும்போது வரமாட்டேங்குது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், Windows+V கொடுத்து மற்ற ஏதாவது ரீசெண்டாக காப்பி பண்ணது நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணி பாருங்கள். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக என்ன ஆகும், பேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரீசெண்டாக கடைசியாக காப்பி பண்ணது மட்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம பேஸ்ட் பண்ணும்போது பேஸ்ட் ஆகலை. மற்றபடி வேறு ஏதாவது பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக அதை கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் என்ன ஆயிரும், அது பேஸ்ட் ஆயிரும். ஸோ அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் கடைசியாக ஃபர்ஸ்ட் நம்ம காப்பி பண்ணது இது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக அந்த ஃபார்மேட்டோட பேஸ்ட் ஆயிரும். பட் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, நாம் அங்கே என்ன விதமான ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஃபார்முலாஸ்லாம் என்ன யூஸ் பண்ணமோ அது மட்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகாது, பேஸ்ட் ஆகாது. பேஸ்ட் ஆகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டோட பேஸ்ட் ஆகும். பட் வேல்யூஸாக மட்டும்தான் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆகுமே தவிர அந்த செல்லோட அக்கௌண்டிங் ஃபார்மேட் அந்த ஃபார்மேட்லாம் உண்டு. பட் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகாது, பேஸ்ட் ஆகாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு என்ன தேவையோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி நீங்கள் கிளிப்போர்டில் வச்சுக்கலாம். நார்மலாக நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மலாக Windows V கொடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது பேஸ்ட் ஆகலை, கிளிக் பண்ணும்போது பேஸ்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஏதாவது ஒரு கிளிப்போர்டில் இருக்கக்கூடியதை நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணிவிட்டு Ctrl+Z கொடுத்து அன்டூ பண்ணிவிட்டு அண்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ அதை பேஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், பேஸ்ட் ஆகும். ஃபார்மெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். பட் நமக்கு என்னென்னா அந்த நம்ம அப்ளை பண்ண ஃபார்முலாஸ் இருக்காது. மற்றபடி நார்மலாக நீங்கள் இதே வந்து MS வேர்டில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சேம் ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேம் கான்செப்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி MS வேர்டில் அந்த டேபிளோட டிசைன்ஸ் லேஅவுட்ஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தனியாக டேபிள் டிசைன் அண்ட் லேஅவுட் டூல்ஸ் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா பவர் பாயிண்ட். ஸோ பவர் பாயிண்ட்டில் ரொம்ப சிம்பிள், டெக்ஸ்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் என்ன விஷயம்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்லைடில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு ஏதாவது அனிமேஷன்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, ஜஸ்ட் நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன், இந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஒரு சின்ன அனிமேஷன் என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன விஷயம்னா, இந்த ஸ்லைடை வந்து Ctrl+C கொடுத்து நம்ம காப்பி பண்ணியிருக்கிறோம். ஸோ காப்பி பண்ண இந்த ஸ்லைட் பார்த்தோம்னா இப்போ Windows V கொடுக்கும் போது நமக்கு அது கிளிப்போர்டில் உண்டு. ஸோ அதே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த ஸ்லைடில் என்ன அனிமேஷன்லாம் கொடுத்துருந்தோமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நமக்கு பக்காவாக இருக்கும். ஸோ அப்போ அடிக்கடி பவர் பாயிண்ட்டில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்லைடை மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்ப்ளீட் ஸ்லைடை நீங்கள் ரெடி பண்ண கையோட ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு அண்ட் நார்மலாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது Windows V கொடுத்து அந்த கம்ப்ளீட் ஸ்லைடே நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி மற்ற டேட்டாஸ் நீங்கள் எக்ஸல்லேருந்து காப்பி பண்ணதை இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்கேஸ் வந்து நீங்கள் கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப் இல்லை ப்ரீமியர் ப்ரோ அந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறீங்க, அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிப்போர்டில் ஸ்டோர் ஆகும். ஏதாவது ஒரு லேயரை வந்து நீங்கள் காப்பி பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிப்போர்டில் ஸ்டோர் ஆக போகிறது கிடையாது. ஸோ மோஸ்ட்டாக நமக்கு யூஸ் ஆகிறது இந்த மாதிரி வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் அப்ளிகேஷனில் நம்ம மோஸ்ட்டாக என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக கிளிப்போர்டுக்கே வரும். ஸோ Windows V கொடுத்து கிளிப்போர்ட். ஸோ இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம காப்பி பண்ண மல்டிபிள் டேட்டாஸ் பார்த்திங்கன்னா அந்த கிளிப்போர்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்ஸ் இந்த சிஸ்டமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க, ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த கிளிப்போர்ட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளியராக தான் இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு தேவையானது பெர்மனண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி பின் பண்ணி வைக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிருக்காது, மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிருக்கும். ஈவன் நார்மலாக இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போயிட்டு இந்த கிளிப்போர்டை கிளியர் ஆல்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் பின் பண்ணது மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் என்ன ஆகாது, எரேஸ் ஆகாது, மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து சிஸ்டமை நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது, ரீஸ்டார்ட் பண்ணும்போது கிளிப்போர்டில் என்ன இருக்கோ அது நமக்கு தேவை, நெக்ஸ்ட் டைம் நம்ம சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணும்போதும் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பின் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செட்டிங்ஸில் நாம் எங்கே போய் கிளிப்போர்டை எனேபிள் பண்ணமோ அதே இடத்துல ஒருவேளை நீங்கள் கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரியை டிசேபிள் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்கன்னா இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரீசெட் ஆகிருக்கும். ஸோ கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரி எனேபிள் பண்ணியே இருக்கும் போது தான் நீங்கள் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணாலும் சரி பின் பண்ணி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் சிஸ்டம் கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ டேட்டாஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக நமக்கு ரீசெட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.